ஒரு பள்ளியில மாறுவேட போட்டி நடந்துச்சு. விலங்குகள், மன்னர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் மேடையே ரொம்ப பொலிவோட இருந்துச்சு. அதுல மிதுனுங்கிற சிறுவன் மட்டும் விண்வெளி வீரருடையில ஒரு குட்டி மின்சார கை விசிறிய தன்னோட கைகள்ல ஏந்தியபடி மேடைக்கு வந்தான். கூட்டத்துல இருந்த சிலர் சிரிச்சாங்க, சிலர் குழப்பத்தோட பார்த்தாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு ஆசிரியர், நிலவுல எதுக்கு மின்விசிறி அப்படின்னு வேடிக்கையா மிதுனை பார்த்து கேட்டாங்க. ஆனா மிதுன் எந்த ஒரு விமர்சனங்களையும் பொருட்படுத்தாம அமைதியா மழலை குரல்ல, நிலாவுல காற்று இருக்காது, அதனால நான் என்னோட சொந்த மின்விசிறிய கொண்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் சொன்னான். சட்டென ஒரு அமைதி. யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில மிதுன் சொன்னதால பார்வையாளர்கள் எல்லாரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போயிட்டாங்க. போட்டிகள் எல்லாம் நிறைவேற்றப்புறம் மிதுனோட ஆசிரியர் ஒருத்தர் மிதுன் அருகே வந்து, நிலவுல காற்று இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மிதுன், நிலாவுல உள்ள கால் தடங்கள் ஒருபோதும் மறையாது அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். கால் தடங்களை அழிக்க அங்க காற்று இல்ல மிஸ், அப்படிதான் எனக்கு தெரியும் என மிதுன் சொன்னான். அந்த தருணத்துல ஆசிரியர் மிதுனை மாறு வேடம் அணிந்த ஒரு சிறுவனா மட்டும் பார்க்கல, மாறாக நிதர்சனத்தை பார்க்கின்ற ஒரு சிறுவனா அவனை பார்த்தாங்க. மற்ற எந்த சிறுவர்களிடமும் இல்லாத தனித்துவமான வேறுபட்ட சிந்தனை மிதுன் கிட்ட இருந்ததை அவங்க உணர்ந்தாங்க. நானுகட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க.